வணக்கம் நேயர்களே. இப்பொழுதெல்லாம் இந்து மதத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இந்துக்களுக்கு தன்னுடைய பலமே புரிவதில்லை. ஏனென்றால் இதை பற்றி இராமாயண காலத்திலேயே இருக்கிறது. ஸ்ரீ ஹனுமான் எப்படிப்பட்டவர் என்றால், வானரத்தின் மிகப்பெரிய வானர கூட்டத்தின் வீரர் அவர்தான். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் சர்வசாதாரணமாக வாளால் சுழற்றியை தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்தியவர். வாலியை விட, சுக்ரீவனை விட, அங்கதனை விட மிக மிக பலம் பொருந்தியவர் ஹனுமார் தான். ஆனால் அவருக்கு ஒரு முனிவர் சாபமிட்டு விட்டார். ரொம்ப சேட்டக்காரனாக இருக்க, அதனால் ஓம் பலத்தை யாராவது ஞாபகப்படுத்தினார் ஒழிய உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சாபம் கொடுத்துட்றார். அதனால் தனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற எண்ணத்திலேயே தான் அவர் இருக்கிறார். ஸ்ரீராமர் தன்னுடைய கணையாளியை இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜாம்பவான் இவரை பார்க்குறார் ஹனுமாரை. ஹே ஹனுமான், நீ வாயு புத்திரன், வானரங்களுக்கிடையே பெரிய வீரன், இந்த கூட்டத்தினிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீரன் நீதான். ஸ்ரீ சூரிய பகவான்கிட்டயே நீ போய் பாடம் கற்றுக்கிட்டவன், அம்புலியை ஏதோ திங்கக்கூடிய மிட்டாய் நினச்சி வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டவன், மலை விட்டு மலை சாதாரணமாக தாவக்கூடியவன், எல்லா வேதங்களையும் கற்றறிந்தவன் நீ. இப்படி எல்லாம் சொன்ன உடனே தான் ஆமாம் நமக்கு இவ்வளோ விஷயம் தெரியும் இல்லையா அப்படின்னு நினச்சி தன்னை பற்றியே உயர்வாக நினைக்கத்தான் தன்னுடைய உருவத்தை பெருசாக்குறார். அந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்வாகவே நினைத்து கொண்டிருக்கிறார். நீ தாழ்ச்சியாக இருன்னு சொல்கிறாங்க இல்லையா சில மதங்களில், அது உண்மை இல்லை. உன்னை பற்றி நீ உயர்வாக நினை, மற்றவர்களை கீழ்மைப்படுத்தாதேங்கிறது தான் இந்து மதத்தின் சாரம். ஸோ தன்னுடைய பலம் என்னவென்று தெரிந்த உடனே ஹனுமார் செயற்கரிய செயல்களை செய்கிறார். இதை போலவே இந்து மதம் தன்னை உணர்ந்து விட்டதென்று வைத்து கொண்டு விட்டால் உலகத்தின் மிகப்பெரிய சக்தியாக வளரும், மலரும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.